சென்னை தண்டையார்பேட்டையில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேர் கூண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். பல விஷயங்களுக்கு நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுவதை பார்த்திருப்போம். ஆனால் கொலையாகி விடுவோமோ என்ற பயத்தில் முன்னெச்சரிக்கையாக ஒரு ரவுடி கும்பல் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தண்டையார்பேட்டை சிவாஜி நகரை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் ஆனந்த் என்ற லொட்டை ஆனந்த். சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் கடந்த 26ஆம் தேதி இரவு ஆட்டோ ஓட்டி முடித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது 2 மாத கர்ப்பிணியானவரது மனைவி முட்டை வாங்க கடைக்கு சென்ற இடைவெளியில் வீடு புகுந்த மர்ம கும்பல் ஆனந்தை கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஆனந்த் வீட்டின் முன் குவிய அக்கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. அப்போது கடைக்கு சென்று வீட்டு திரும்பிய ஆனந்தின் மனைவி தனது வீட்டின் முன் கூடியிருந்த கூட்டத்தை கண்டு மிரண்டு போய் உள்ளே சென்று பார்த்துள்ளார். அங்கு ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கணவரை கண்டு கதறி அழுத அவர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தார். இதுகுறித்து ஆனந்த் மனைவி அளித்த புகாரின் பேரில் ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் கொலை உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கொலையில் தொடர்புடைய தண்டையார்பேட்டையை சேர்ந்த கார்த்திக், கொடுங்கையூரை சேர்ந்த தனசேகர் உள்ளிட்ட 7 பேரை தனிப்படை போலீசார் ரவுண்டு கட்டி கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தற்போது கொலை செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் ஆனந்தின் அண்ணன் சுரேஷ் கொலை வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் கார்த்திக் மற்றும் தனசேகர் ஆகியோர் சிறை சென்றதும் தற்போது வெளியில் வந்த நிலையில் ஆனந்த் பழிக்கு பழி வாங்கி விடுவாரோ என்ற அச்சத்தில் அவரை கொன்றதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.